காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி ஃப்ரெஷ் ஆயாச்சு ஆகிட்டு சரி ஆனால் மேம் வந்து இங்கே வெளில ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ அவங்க பார்க்க போகிறேன். நம்மால் வராரு இருங்க, அதுதான் வேறு மாதிரி. சன்னா மேரேயா மார்னிங் சாப்பிட போகிறீங்களா? மேம் இங்கே தான் வாக்கிங் போகிறேன்னு சொன்னாங்க, ஆனால் ஆளே காணோம். பட் தலைவர் உள்ளார ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்காரு. இருங்க காமிக்கிறேன். ஒரு சூறாவளி கிளம்பியதே, அது ட்ரெட்மில்லில் ஓடுகிறதே. பாடி டெம்பரேச்சர் மெயின்டைனிங் பாடி டெம்பரேச்சரா? ஷாப்பிங் கிளம்பிட்டோம். என்ன மேம் போராடிட்டு இருக்கீங்க பின்னாடி? சீட் பெல்ட்டா உள்ள போக மாட்டேங்குது. சீட் பெல்ட்டுக்கா? ஓகே அண்ணா, இப்போ எங்க நான் போறோம் நம்ம? Ascendant DFO அப்படின்னா which is an outlet. ஆமா, Outlet of multiple shops like Nike, Puma, Adidas அப்படி. சூப்பர். மேமுக்கு இப்போ தான் சூப்பராக ஒரு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் 2 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். மேபி அந்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ வருதா தெரில. அப்படி வந்துச்சுனாலும் அந்த ஃபோட்டோ போய் திரும்ப பாருங்கள். ஓகே, இந்த விக்கல்ஸ் விக்ரம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, தெரியுமா மேம்? உங்களோட பாட்டை ஆக்சுவலி அவங்கள நேர்ல பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு. ஏன்னா அந்த நிலவை கொண்டு வாக்கு வந்து திருப்பி ஒரு பயங்கர லைஃப் அப்படின்னா தேங்க்ஸ் டு தேம். அவங்களால இப்போ அந்த பாட்டை திருப்பி எல்லா ஸ்டேஜ்லயும் பாடிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் गाइस. வேற ஏதாவது என்னோட பாட்டு மேம் பாத்தீங்களா? ரீசென்ட் டைம்ல உங்களோட சாங் எல்லாம் திரும்பி ஹிட் ஆயிட்டு இருக்கு, ரீஹிட் ஆகுது. நிலவை கொண்டு வா, கருகரு கருப்பாயி, அப்படி போடு, வரிசையா எல்லாம் கடவுளோட கிரேஸ். புதுசா யாரும் பாட்டு கொடுக்கலன்னா கூட பழைய பாட்டுலாம் எடுத்து திருப்பி போடுறாங்க. நான் அப்ப கம்போஸ் பண்ணிட்டேன், நம்ம பண்ணலாம். எனக்கு ஒரு பாட்டு கொடுக்குறியா மேம்? என்ன மேம் இப்படி சொல்றீங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடுவோம் மேம். பாடலாம்டா மேம். இன்னைக்கே பாருங்க உங்களோட திரும்பி. இதுதான் என் பையன் சொல்றது. ஆமா, பண்ணிடலாம், சீக்கிரம் பண்ணலாம். நானே லிரிக்ஸ் எழுதி வேற லெவல் பண்ணிடுறேன். சூப்பர்டா. ஒரு வேளை டிஎஃப்ஓ வந்தாச்சு மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டோட இதுவும் இருக்குது. போயிட்டு என்ன தேருது நமக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ டாமி ஹில்ஃபிகர் வந்திருக்கோம், தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த பேக் ஒன்று பார்த்தேன், இது கீழே ஒன்று இருக்கு பாருங்க. எது வாங்குறதுன்னு தெரியல, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். லைட்னா ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன வாங்குறதுன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குல்ல? ஓகே, இதை எடுத்துக்கலாம். வாட்ச் பார்த்துருக்கேன் எல்லா இடத்துக்கும். வேறு யாருக்காவது பார்க்க போய் தான் டேடி மம்மிக்குன்னு போகிறேன். கடைசியில் நான் தான் வாங்குகிறேன். இந்த தடவை கண்டிப்பாக மம்மி அடிக்கிறதாவது ஒன்று போய் இப்போ வாங்கிடணும். 70 160 இது 3 நம்பி தான் இல்லப்பா. அந்த வாட்ச் தான் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கா? வாங்குறது இதுதான், இந்த கலர்ஃபுல் அண்ட் பாக்ஸே பயங்கரமாக இருக்குது. பாக்ஸ் ஒரு ட்ரெஸ் வாங்கியாச்சு, ட்ரெஸ்ஸும் செப்பலும். ஃபஸ்ட்டு சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்குது, இப்போ வாங்கிடலாம். ஹாட் சாக்லேட் என்ன கடைன்னு? அது லிண்ட்னே ஒரு கடையில் ஹாட் சாக்லேட் வந்து வேற லெவலில் இருக்குது. மேம் தான் டயர்ட் ஆகிட்டாங்க. எப்படி இருந்தது மேம் நீங்கள் பிடிச்சது? ஹாட் சாக்லேட்டோட ஹேசல்நட் க்ரீம் வந்து ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங். அப்படியே தலை வந்து சாக்லேட்லேயே சுற்றி சாக்லேட்டில் சுற்றுதான். சூப்பர் சிங்கரையும் தாண்டி இங்கேயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. எப்படி இது என்னதுண்ணே? இதுவும் ஹேசல்நட் தானே? இதுதான் ஹேசல்நட். இது ஹேசல்நட். சூப்பர் மேம். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் அது வாங்கினேன். வெரி குட். எஸ். அப்படியே கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு டார்க் சாக்லேட் வாங்கிட்டேன் மேம். நான் ஷூஸ் மட்டும் வாங்கணும். வாங்கிட்டு ஒவ்வொரு ஷூ பார்த்தோம், நல்ல நல்ல ஷூ எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு வந்திருக்கோம். ஏன்னா வேற யாரும் எடுத்துருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் எந்த ஷூ நல்லா இருக்கோ அதை தூக்கிடுவோம். ஆமாம், ஒழிச்சு வச்சது டிங் டிங் அங்கேருந்து இதுக்கு இங்கே ஒழிச்சு வச்சுட்டோம் சைட்க்கு. ஸோ இந்த 2 ஷூ அடிடாஸில் வாங்கியாச்சு. ஏதோ ஸ்பெஷல் எடிஷன் சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் எப்படி தூக்கிட்டு போக போகிறேன்றதுதான் பெரிய கொஸ்டின் மார்க்கு. கடவுள் வந்து எனக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஷூவும் இதே நான் நம்ம ஊரில் வாங்கியிருந்தேன்னா ஒரு 30,000 40,000 இருக்கும். எனக்கு வெறும் 2மே சேர்த்து 7,000 6,800 கிடச்சிருக்கு. பாருங்க லக்க. ஐயோ கடவுளே. என்ன தெரியுமா மேம் ஹைலைட்டு? அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 30% ஆஃபர். 2 ஷூ சேர்த்து 130. வெறும் 7,000 தான். $128 பே பண்ணுறோம். இப்போ சென்னையில் வாங்கியிருந்தேன்னா 40,000 கொடுத்து வாங்கிடுவோம்.
எங்களுக்கு மேம் உங்களுக்கு நான் ஒன்று பார்த்துருக்கேன் இங்கே வாங்க மேம். உங்களுக்காக நாங்கள் வந்திருக்கோம் வாங்க. தலையில் கட்ட விட மாட்டாங்க. இது ரெண்டுல ஒன்று சொல்லுங்க மேம். இல்லையா இதை மேம். ஆனால் அது உங்களோட டைப் இல்லை சாரோட மேட்ச் பண்ணலாம். மேம். நடந்து வாங்க. கரெக்டாக தான் மேம் இருக்கு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நல்லதாக இருக்கானா ஒரு மாதிரி இருக்கா? நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோமா, நம்மளை பிடிச்சவங்க அங்கே ஒருத்தவங்க காரில் பார்த்துட்டு அப்படியே சாம்னு கூப்பிட்டாங்க. இருங்க நான் அப்படியே பேக்கை வச்சுட்டு வரேன். ஏதோ ஒன்று போகுது. இது வந்து ப்ரைவேட்டு ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேன். பிரின்ஸு யூகேயில் உள்ள பிரின்ஸு அவங்க வரத்துக்கான ஏர்போர்ட் இது. ஸோ இங்கே பெரிய ஆட்கள் வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் ஏர்போர்ட். A few inches later. Definitely. Yeah. Oh, thanks, ma'am. Thank you. Nice to see you. உங்களை டிவியில பார்த்து அவ்வளோ டைம் எவ்வளோ ஆனாலும் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டே இருப்போம். எப்படி பாட்டுவீங்க? நீங்க நாளைக்கு வாங்க ப்ளீஸ் கேக்கட்ட. உங்களை பின்னாடி வச்சு போயிருங்க. God bless you, ma'am. All the best. God bless you. ரொம்ப பிடிக்கும். Thank you. நீங்கள் உள்ளார போயிட்டு இருந்தீங்க, உள்ள முடிச்சுட்டு வந்தீங்களா? உங்களை தான் டக்குன்னு தெரிஞ்சிருச்சு இவளுக்கு. சாரி, நாங்கள் ஒருத்தருக்கும் நாளைக்கு சாம் பாடுறது கேட்கறதுக்கு வாங்க. கண்டிப்பாக வரேன். கண்டிப்பா மேம், உங்களை லைஃப்ல நான் பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. My husband வந்து அப்படி உங்களுக்கு ஒரு ஃபேனு. அண்ணு மேம் அப்படியே வந்து பாப்பாங்க. மேனேஜரா இருக்காங்க. பட் ஸ்டில் oh my god he loves you. All the best ma'am. Thank you so much. Okay, thank you. போயிட்டு வாங்க. டாடா. பார்த்தீங்களா எவ்வளோ பாசம். டேய் ஏன் அழுகுற? நீ திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதுடா. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதாவரம் ரோட்டில் போகிற மாதிரி இருக்குது. சைடில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு மக்களே அப்படியே இருக்குது. இங்கே ஒரு கரண்ட்டு கம்பம். எவனாவது ஆஸ்திரேலியான்னு சொன்னால் நம்புவானா? அப்படியே கொஞ்சம் அங்கே பிடிச்சிட்டே இருந்தேன்னா இப்போ அப்படியே நம்ம கண்ட்ரி சைட்லேருந்து டவுனுக்கு போயிடும். அப்போ உனக்கு ஒரே இது ஆஸ்திரேலியா அப்படின்னு நம்பலாம். லைட்டு வரும், எல்லாம் வரும். எனக்கு சேர்ந்து கை வலியும் வரும். ஆமாம், அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா புரியுதா? அப்படியே பிடிச்சிட்டு வாண்டுறீங்க. லைட்டு தெரியுது. ஆமாம், ஒளியாக இருக்குது. மக்களே நான் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கேன். இந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி என்ன இடம்? அது கண்ட்ரி கண்ட்ரி சைடு. இப்போ பாருங்க, என் மூதியில் திடீர்னு ஒரு லைட் எரியும். ஏன்னா கண்ட்ரி சைடு தாண்டி நான் சிட்டி சைடு வரீங்க. உள்ளார வந்துட்டேன். லைட்டு வருதா மூஞ்சில்? வருது பாருங்க. இந்த காரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. லேன் விட்டு லேன் தாண்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே திரும்பி லேனில் வந்து விடுதா. லேன் அசிஸ்ட். அதுக்குன்னு ஓட்டவே தெரியாதவங்க ஓட்ட முடியாது. நீங்கள் ஆக்சிலேட்டர்னு கால் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அழுத்திடுது. அதான் இந்த காருக்கு தெரியாதுன்னு தெரில. இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சு அப்பப்போ சொல்கிறத கேட்க மாட்டேங்குது. அது ஒரு பிரச்சனை தான். நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு நான் எழுந்திரிக்கணும் இல்லை 5:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும். அப்போ 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ரெடி ஆகணும். எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுக்கி வச்சுட்டு இது இல்லாமல் வெயிட் வேறு அதிகமாகிடுச்சு. பிரதீப் அண்ணாட்ட கேட்டு இப்போ பிரதீப் அண்ணா இன்னொரு பேக் எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு இதை ஹேண்ட் லக்கேஜாகவும் இன்னொரு இதை செக்இனில் போட்டு தான் போகணும். என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஷோ முடிஞ்சால் எனக்கு நைட்டே ஃப்ளைட்டு போட்டு சிட்னி போகிறோன்னா அடுத்து போயிடணும். மார்னிங் ஃப்ளைட்டு தூங்காமல் அரைகுறையாக திரும்ப நாளைக்கு ஈவினிங் ஷோ வேறு இருக்குது. அப்போது ஹெக்டிக்காக தான் இருக்க போகுது. பட் நாளைக்கு நைட்டு ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ நாளைக்கு நைட்டு நல்லா தூங்கி அடுத்த நாள் ஃபுல்லாக ஃப்ரீ தான். 19th லைட்டாக எங்கேயாவது அங்கே சுற்றிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான்.